முதல்ல எதை நீங்கள் செஞ்சு காமிக்கிறது? பஞ்சகவ்யாவா? நல்லது. இந்த பஞ்சகவ்யாவை பற்றி அவங்க செய்ய ஆரம்பிக்கிறதுபடி சின்ன விஷயம் அறிமுகம். கொடுமுடியில் டாக்டர் நடராஜன் இருக்கிறார். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர் சொல்லணும். அவர் தான் இதை வந்து விவசாயத்தில் பயன்படுத்துறதை பற்றி சொன்னார். 2000 வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க பஞ்சகவியம். ஆனால் விவசாயத்தில் பயன்படுத்துறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி சொன்னாலே டாக்டர் நடராஜன். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர், சாதாரண ஆள் கிடையாதுன்னு. அவர் கோயிலில் போய் இருக்கும்போது கோயிலில் கையில் ஊற்றுனாங்க. என்னென்னு கேட்டார். பஞ்சகவியா அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சகவியா என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்த நோய் போக்கும் வரப்போகும் நோய் தடுக்கும்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் எங்கெங்கெல்லாம் மாடு இருக்கோ அங்கெல்லாம் பஞ்சகவியா தயாரிக்கலாம். எங்கெல்லாம் ஆடு இருக்கோ, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மடியோடு கூடிய ஆடுகள் இருக்குது. வீட்டுக்கு ஒரு ஆடு இருக்கிறதுக்கு எல்லோரும் ஏற்பாடு செய்யணும். ஆட்டில் கிடைக்கிற ஆட்டில் பால், ஆட்டு தயிர், ஆட்டு சாணி, ஆட்டு முத்திரம் எல்லாத்துலேயுமே தயாரிக்கலாம். அப்படி நண்பர்கள் தயாரித்து கொடுத்ததை சாப்பிட்டு தான் மூக்கண்ணாடியை கழட்டிருக்கேன். 39 வயசில் டாக்டர் மூக்கண்ணாடி போட சொன்னார். நான் 65 வயசில் மூக்கண்ணாடியை கழட்டிருக்கேன். ஆட்டில் தயாரித்த பஞ்சகவியம் சாப்பிட்டு தான் தயாரிக்கேன். அப்போ பஞ்சகவியங்கிறதுனாக்க பயிரில் வேலை செய்யும், ஆடு மாடுகளில் கோழிலெலாம் வேலை செய்யும், நாயில் பூனை எல்லாம் வேலை செய்யும், மனுஷனில் வேலை செய்யும், எல்லா நோயும் தீர்க்கும், வந்த நோய் போக்கும் வரப்போகும் நோய் தடுக்கும். உங்களுக்கு நோய் வந்ததுன்னா போக்குது, இல்லை அடுத்தவங்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு வராமல் தடுக்குதுன்னு. அதனால் பஞ்சகவியத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பஞ்சகவியம் தயாரிக்கிறதுல மெயினாக சேர்க்கறது இந்த பசுமாட்டோட 5 சாமான்: சாணம், மூத்திரம், பால், தயிர், நெய். இப்போ அவைகளை செஞ்சு காமிக்க போகிறாங்க. இதுக்கு மேலே மனிதர்கள் சாப்பிடும்போது அந்த வாடை, இந்த ஸ்மெல்லு அது கெட்டு போனதாக இருக்கக்கூடாது. அதுக்காக இன்னொரு 4 சேர்த்தாங்க. என்ன சேர்த்தாங்க? வாழைப்பழம், இளநீ, கரும்பு சாறு, கல். நண்பர்கள் என்னென்ன கொண்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. கலக்கும் போது நம்ம மறுபடியும் பேசிக்கலாம். எங்கே ஆரம்பிங்க பார்க்கலாம். செஞ்சு காமிக்க பார்க்கலாம். பஞ்சகவியா எப்படி கலக்குறாங்க சொல்லுங்கள். நீ சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே செய்யுங்க. சாணியில் நெய்யை ஊற்றி பிசைகிறாரு. 500 கிராம் சாணி, 10 கிலோ சாணிக்கு 1/4 கிலோ நெய் பிசைகிறாரு. பிசைஞ்சு வைக்கிறார். ஆ 3 நாள் கழித்து மற்ற பொருட்களை சேர்க்கணும். வெயில் இல்லாத இடத்துல வைக்கணும். 3ஆவது நாள் அடுத்தது 6 லிட்டர் பசும்பால் தூக்கி காட்டுப்பா. அடுத்தது 6 லிட்டர் தயிர். தயிர் 10 லிட்டர் பசு மூத்திரம். பிறகு தயிர் விட்டாச்சு இல்லையா? அடுத்தது வெல்லம். வெல்லம் தண்ணியில் கரைச்சது. 10 லிட்டர் மூத்திரத்துக்கு 1 கிலோ வெல்லம். இல்லையே, வெல்லம் அதுலேருந்து எடுக்கலையே. அது சொல்லிடணும். வெள்ளத்தை தவிர மற்றதெல்லாம் பசுவிலேருந்து எடுத்த பொருள். இப்படி கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கான ஒத்தாசிக்கிறேன். இப்படி கையை வச்சுக்கோங்க. பசுமாட்டோடைய சாணம் இதான் மிக அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது பசுமாட்டோட மூத்திரம், அதோட பெரிய, அதுக்கு அடுத்த பெரிய விரல். அதுக்கப்புறங்க பால் வந்து அதில் பாதி, இங்கே தயிர் வந்து அதில் பாதி, அப்புறம் இந்த நெய் வந்து அதில் பாதி. சரி, சின்ன விரல். இப்படி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கையில் எல்லாத்தையும் எழுதிடலாம். இந்த 5 வந்து பசுமாட்டிலேருந்து கிடைக்குது. சரி, பசுமாட்டிலேருந்து கிடைக்கிற பொருட்களை பயன்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் என்னென்னு சேர்க்குறீங்க? இளநீ தண்ணி சேர்க்குறாரு. வெள்ளம் சேர்த்தாரு, இப்போ இளநீ தண்ணி சேர்க்குறாரு. எவ்வளோ இளநீ சேர்த்துக்கலாம்? 3 லிட்டர் சேர்க்கலாம் இளநீ.
4 லிட்டர் சேர்த்துக்கா ரைட். வாயில் தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், அங்கே சேர்க்கலை. நான் முன்னாடி சின்ன வாலியாவை பார்த்தேன் பட்ஜெட்டை, அப்போயே நினச்சேன் நான் இவர் சொல்கிற கணக்குக்கு அங்கே ஒன்றும் இல்லையான்னு. மூணாவது வாழைப்பழம் உரிச்சு போடுறாங்க. 12 வாழைப்பழம் ஒரு சீப்பு. கொஞ்சம் 2-3 வாழைப்பழம் கூட போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா சில வாழைப்பழம் சின்னதாக இருக்கும், சில பெருசாக இருக்கும். எக்ஸாக்ட் நம்பர் ஒன்று இருக்குன்னு அவசியம் கிடையாது சார். நல்ல தோலை உரிச்சிட்டு நல்லா பேசஞ்சு உள்ளுக்குள்ள போட்டுரும். துணியை போட்டு மூடி வேடு கட்டி வச்சுட்டா போதும். இல்லாட்டி உள்ளே போய் உட்காந்து முட்டை போட்டுச்சுன்னா புழு வந்துடும். அதை நம்ம மருந்தாக பயன்படுத்த முடியாது. அதில் எப்போதுமே துணியை போட்டு மூடி கட்டு. காலையில் சூரியன் உதிக்கும் போதும் மாலையில் சூரியன் மறையும் போதும் கலக்கணும். குச்சியால் வலதுபுறமாக 50 சுற்றி சுற்றணும், இப்படி இடதுபுறமாக 50 சுற்றி சுற்றணும். இந்த அண்ட வெளியில் இருக்கிற சக்தியெல்லாம் அதில் சேர்ந்துருது சார். காஸ்மிக் எனர்ஜி எல்லாம் அதில் சேருது. அப்புறம் தான் அது வந்து மனிதனை உயிர்காலுக்கும் மருந்தாக அது மாறுது சார். பாருங்க, இங்கிலீஷில் புரிய வைக்கிறாரு பாருங்க. நான் வலதுபுறமா இடதுபுறமான்னு சொன்னேன், மக்களை புரியாமல் போயிடுமோன்னு. இல்லை எனக்கு தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப படித்த மாவட்டம்னு தெரியும் எனக்கு. அது இது மேலே வச்சு கலக்க எல்லாரும் பார்க்குற மாதிரி. 21 நாள் கலக்குனீங்கன்னா 22வது நாள் நீங்கள் டாக்டர், உங்கள் கையில் மருந்து. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 21வது நாள் நீங்கள் டாக்டர், உங்கள் கையில் மருந்து. அப்படி சொல்லுங்க. அந்த ஒரு நாளைக்கு 30 மில்லி, காலையில் பல் விளக்கிட்டு ஒரு 30 மில்லி சாப்பிட்ணும். ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு 30 மில்லி சாப்பிட்ணும். எவ்வளவு நோயாக இருந்தாலும், எவ்வளோ நாள்பட்ட நோயாக இருந்தாலும் 48 நாளில் ஒரு மண்டலத்தில் குணமாகுது சொல்கிறோம். அது சாப்பிடும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை 4 அரிஞ்சு ஒரு துளியை அப்படி புளிஞ்சு விட்டிங்கன்னாக்கா அது இன்னும் ஸ்டார் ஹோட்டல் ட்ரிங்கை விட ருசியாக இருக்கும் சொல்கிறோம். அது நல்லா புரிஞ்சவங்க. 21 நாள் செஞ்சு கலக்கிட்டீங்களாக்கும் நீங்கள் டாக்டரும் உங்கள் கையில் மருந்து மனசில் வச்சுங்க. சுற்றி இருக்கிற வீட்லலாம் கோழிக்கு நோய் வந்துன்னா உங்கள் கோழிக்கு வந்து குடிக்கிற தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் சொட்டு நம்ம கோழி பொழைச்சிக்கும். டவுட்டில் ஊற்றி பேஞ்சு வச்சிங்கன்னா தின்னுபிட்டு கோழி குஞ்சு பெருசாக வளரும். உங்கள் நாய் உடம்புல வர சொரிகிரி புண்ணுக்குன்னு எல்லாம் ஆறிடும். பூனையில் வர்றதெல்லாம் சரியாக போகும். மனுஷருக்கு வர எல்லா நோயும் சரியாக போகுது. மூக்கு சளியிலேருந்து ஆரம்பித்து எய்ட்ஸ் நோய் வரலாம், எல்லா நோயும் சரி பண்ணுவோம். ஆனால் மனுஷருக்கு மருந்தாக இருக்குது, ஆடு மாடுகளுக்கு மருந்தாக இருக்குது, விலங்குகளுக்கெல்லாம் மருந்தாக இருக்குது. அதுக்கெல்லாம் தண்ணி சேர்க்கறது இல்லை. ஆனால் பயிரில் தெளிக்கிறது கட்டாயம் தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா மூத்தம் இருக்குது, இலை கருகும். அதனால் என்ன செய்யணும்னா 3 லிட்டர் பஞ்சகவியாவை 100 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். கலக்கிட்டு வடியை கட்டினீங்கன்னா வடிக்கிறது ஈஸி. ஏன்னா 100 லிட்டர் ஆக்கிட்டிங்கன்னாக்கா 10 டேங்க் வரும் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. 1 ஏக்கருக்கு சரியாக இருக்கும். அதை கணக்கு பண்ணிக்கணும். ஒரு டேங்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கு 300 மில்லி சேர்க்கணும். 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி. நம்ம மனுஷருக்கு ஆடு மாடு கோழிக்கெல்லாம் கொடுக்கும்போது தண்ணி கலக்கிறது இல்லை. ஆனால் பயிரில் தெளிக்கிறதுக்கு கட்டாயம் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா மூத்திரம் இருக்கிறதுனால இலை கருகிடும். அதனால் எவ்வளோ சேர்க்கணும்னா ஒரு டேங்கு 10 லிட்டர் டேங்கில் நீங்கள் உபயோகிக்க போகிறீங்கன்னாக்கா 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி ஊற்றணும். இந்த டம்ளரில் வச்சாங்கள்ல, ஐயாவுக்கு எள்ளி கொண்டாந்து வச்சாங்கள்ல, அந்த டம்ளரால் 1.5 டம்ளர் ஊற்றினா சரியாக இருக்கும். இது 200 மில்லி இருக்கும், 300 மில்லி. அதனால் பயிருக்கு தெளிக்கும் போதெல்லாம் தண்ணி கலந்து சேர்க்குறோம். வேரில் ஊற்றினாலும் சரி, மேலே தெளித்தாலும் சரி, இலைகளை ஒன்றா சேர்த்துட்டு ஒன்றா கட்டிக்கிட்டு நினச்சி தெளித்தாலும் சரி, அது எஃபெக்ட் தெரியும். எப்போதுமே நம்ம அந்த இயற்கை நம்ம சித்த மருத்துவம் எதுவாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கு முன்னாடியேங்கய்யா. அதாவது வயிறு சுருங்கி இருக்கும்போதே இது குடலுக்கு போயிடணும், சிறுகுடலுக்கு போயிடணும். இரவு சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே சாப்பாட்டுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாள் 2 வேளை சாப்பிடணும். நல்ல எஃபெக்ட் தெரியும். 10வது நாளில் நோய் குணமாகிட்டு வர்றது தெரியும். எவ்வளோ நாள்பட்ட சிக்கா இருந்தாலும் 48 நாள் சரியாகும்.